எஸ், ஆமென். நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் இருந்த கொப்பு இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்த்தா விருத்தி அடைவீங்க. அல்லேலூயா. திரளான ஆடுகளும் திரளான வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் சேரக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அதாவது என்னென்ன பொறாமை கொள்கிற அளவுக்கு அடுத்த வசனம் இருக்குது 31:1. அவங்களுக்கு பொறாமை கொண்டார்களாம். யார்? ஆனால் அவங்க மச்சான்லாம் பொறாமை கொள்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். அல்லேலூயா. அப்போ கடினமான சூழ்நிலையில் ஒருத்தவங்க ஏமாத்துற இடத்துல நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்னு அழகாக பைபிள் எழுதியிருக்குது. இயேசுவை மட்டும் பாருங்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை பாருங்கள். அவருடைய ஆட்டுக்குட்டியானுடைய தழும்புகளை பாருங்கள். இயேசுடைய தழும்புகளை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் செழிப்பின் அபிஷேகம் எல்லா இடத்துலையும் மூடி நீ செய்கிறதெல்லாம் பலமுள்ளவைகளாக இருக்குமா? நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் பலமுள்ளவைகளாக இருக்கும். பெரிய பெரிய வெற்றிகளை காண்பீர்கள், பெரிய பெரிய மகிமையை காண்பீங்க. இதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கைக்கான திறவுகோல். அல்லேலூயா. அன்னைக்கு யாக்கோபு கையில் ஒரு கொப்பு கிடச்சிது, வரி வரியாக போட்டனால அதை பார்த்ததெல்லாம் வரி வரியாக போட்டுச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், என்று இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்து 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி மீட்டு உனக்காக ஏழையாய் மாறி இருக்கிறார். நீங்கள் ஐஸ்வர்யனாகும் பொருட்டு அவர் ஏழையாக மாறி இருக்கிறார். இந்த காட்சியை பாருங்கள். இந்த காட்சியை உன் பிஸ்னஸில் வை, இந்த காட்சியை உன் தொழிலில் வை. அவர் எனக்காக ஏழையாக மாறி இருக்கிறான்ற, நான் ஐஸ்வர்யனாகும் பொருட்டு எனக்காக ஏழையாய் மாறி இருக்கிறான்ற காட்சியை நீங்கள் வையுங்கள். அல்லேலூயா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய தழும்புகளை காமிங்க. உங்கள் பிஸ்னஸில் வைங்க, உங்கள் தொழிலில் வைங்க, உங்கள் குடும்பத்தில் வை. ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உயரமான இடத்துக்கு போகும். நீங்கள் பழுகி பெருகுவீர்கள், நீங்கள் பழுகி பெருகுவீர்கள், திரளான ஜனக்கூட்டமாய் மாறுவீர்கள், செழிப்பான ஜனங்களாய் மாறுவீர்கள். நான் தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். எல்லா செயல்களிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின அந்த மீட்பின் காட்சியை பாருங்கள். காட்சியை காமி. உன் பிஸ்னஸில் காட்சியை காமி. ஓ, எனக்காக இயேசு ஏழையா மாதிரி இருக்கிறார், எனக்காக இயேசு ஏழையா மாதிரி இருக்கிறார். எல்லா இடத்துலையும் சொல்லு. உன் பஞ்சத்திட்ட பார்த்து இந்த காட்சியை காமி, எனக்காக இயேசு சிலுவையில் தொங்கி இருக்கிறார். உன் தரித்திரத்தை பார்த்து பேசு. இயேசுவின் நாமத்தில் தரித்திரமே என்னை விட்டு அகன்று போ, இயேசு எனக்காக ஏழையா மாதிரி இருக்கிறார். பேசுங்க, பாருங்க, உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. இதுக்கு தான் செழிப்பிற்கான திறவுகோல்னு கூப்பிட்டு உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புகிறோம். அல்லேலூயா.